ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று திரு சத்யராஜ் இணைஞ்சிருக்காரு. அவரோட கருத்துக்கள் பரிமாற்றத்தோடு நம்ம தொடங்குவோம். வணக்கம் சத்யராஜ் அவர்களே. வணக்கம். நீட் தேர்வில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக சிபிஐ தன்னோட விசாரணையை தொடங்கி இருக்கிறது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இப்போ சிபிஐ பார்த்தீங்க அப்படின்னா நேற்று எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் ஒரு ஹை லெவல் கமிட்டி, முன்னாள் ஐஎஸ்ஆர்ஓ தலைமையில், அதாவது ஐஎஸ்ஆர்ஓனுடைய ஹெட்டாக இருந்த ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஒரு ஹை லெவல் கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க. இது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் பீகாரில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அஃபென்ஸ் யூனிட் வந்து அவங்க தனியாக ஒரு எஸ்ஐடி போட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி சில மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏன் மோடி அரசாங்கம் இந்த நேரத்தில் இவ்வளோ பரபரப்பாக இருக்குது? அது மட்டும் இல்லாமல் என்டிஏவோட தலைவரையே மாற்றிருக்காங்க. இதெல்லாமே நடந்திருக்கு. ஆக்சுவலி இது ரொம்ப டிலே. நீட்டில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை எழுதிட்டாங்க. ஆதாரப்பூர்வமான தகவலை பீகாரினுடைய எக்கனாமிக் அஃபென்ஸ் யூனிட் வந்து திரட்டி எடுத்து வெளியே போட்டாங்க. நீங்கள் வந்து மே 5ஆம் தேதி பரீட்சை நடக்குது. 5ஆம் தேதியே பார்த்தீங்க அப்படின்னா 13 பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க பீகார் போலீஸ். இவங்க வந்து கொஷின் பேப்பரை திருட்டுத்தனமாக வெளியே கொண்டு வந்து, ஏற்கனவே அதாவது பரீட்சை எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடியே திருட்டுத்தனமாக கொஷின் பேப்பரை வெளியே கொண்டு வந்து ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸை வச்சு கொஷின் பேப்பருக்கான ஆன்சரை எழுதி அதை விடிய விடிய உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ண வச்சுருக்காங்க. இது வந்து மே 4 அல்லது 3 நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. மே 5ஆம் தேதி இந்த பரீட்சை நடந்து முடிகிற டைம்லேயே இவங்க எல்லாம் மாட்டிட்டாங்க. மே 7ஆம் தேதி இந்த செய்தி வந்து பத்திரிகைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. மே 14 பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் டீட்டெயிலாக ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அதில் அவங்க ஆதாரத்தை வெளியிட்டிருக்காங்க. ஏடிஜிபி, அதாவது பீகாரினுடைய எக்கனாமிக் அஃபென்ஸ் யூனிட் ஏடிஜிபி சொன்ன தகவலை அதில் வெளியிட்டிருக்காங்க. எரிஞ்ச நிலையில் கொஷின் பேப்பர் கிடச்சிருக்கு, ஐடி கார்டு கிடச்சிருக்கு, போஸ்ட் டேட்டட் செக்கு, அது இல்லாமல் சில சர்டிஃபிகேட்ஸ், இது எல்லாமே கைப்பற்றியிருக்காங்க. இந்த எரிஞ்ச நிலையில் இருக்கக்கூடிய கொஷின் பேப்பரை அவங்க வந்து ஆய்வு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இது எப்போ நடந்துச்சுன்னா இதெல்லாம் மே 5-6 நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் செய்திகள் வெளியே வருது, நீட் பேப்பரில் வந்து மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு, பேப்பர் லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னப்போ அன்னைக்கு என்டிஏவோட தலைவராக இருந்தவர் கிடையவே கிடையாது, அப்படி ஒரு முறைகேடே நடக்கலை அப்படின்னு அடித்து சத்தியம் பண்ணார் ப்ரெஸ் மீட்டில். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு தைரியமாக சொன்னார். இன்றைக்கி அவரை தான் மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிர்ச்சியான தகவல் என்ன அப்படின்னா, அன்னைக்கு கைப்பற்றப்பட்ட, அதாவது பீகாரில் பாட்னாவில் லேர்னர்ஸ் பாய்ஸ் ஹாஸ்டல், அதுவும் இல்லாமல் ப்ளே ஸ்கூல், இந்த 2 பள்ளிக்கூடத்துலையும் கைப்பற்றப்பட்ட அந்த எரிந்த நிலையில் இந்த கொஷின் பேப்பரில் 68 கொஷின் பேப்பர் சீரியல் நம்பரோட இப்போ நடந்து முடிந்த எக்ஸாமோட மேட்ச் ஆகிருக்கு. இதை நேற்று வந்து எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் இந்த ஆதாரத்தை சிபிஐட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இது சிபிஐட்ட ஒப்படைக்கும் போது தான் வெளியே வருது. இப்போ இது எல்லாமே போன மாதமே அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் முக்கியமான கேள்வி என்ன அரசாங்கத்தை பற்றி கேட்குறோம் அப்படின்னம்னா, உங்களுக்கு போன மே 5ஆம் தேதி எல்லாமே தெரிஞ்சிருச்சு, பேப்பர் லீக் ஆயிடுச்சு, மால் ப்ராக்டிஸ் நடந்துருச்சு, இதில் ஒரு பெரிய கும்பல் ஈடுபட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் ஒரு மாதமாக வாயை திறக்காமல் அமைதியாக ஏன் இருந்தீங்க? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஜூன் 14ஆம் தேதி வர வேண்டிய ரிசல்ட்டை ஜூன் 4ஆம் தேதி நீங்கள் ஏன் ரிசல்ட்டை வெளியிட்டீங்க? அப்போது மே 5ஆம் தேதி 6ஆம் தேதியில் ஃப்ராடு நடக்குன்னு தெரிஞ்சது தான். இந்த ஃப்ராடு வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் 10 நாளைக்கு முன்னாடியே அவங்க ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. இந்த எப்படி லோக்சபா தேர்தல் ரிசல்ட் வரும்போது இந்த ரிசல்ட்டோட மேட்சாக எல்லாரும் பேசி மோடி பிரதமர் ஆகிட்டாரு, அவங்க மினிஸ்டர் ஆக போகிறாங்க, கேபினெட் ஆக போகிறாங்க, இந்த பரபரப்பாக இது போயிடும், யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க பிளான் போட்டு தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜூன் 4ஆம் தேதி நீட்டோட ரிசல்ட்டை வெளியிட்டாங்க. ஸோ இவங்க பண்ணது ஒரு திட்டமிட்ட ஒரு ஸ்ட்ரக்சரலான ஒரு ஃப்ராடு வேலை. இது யார் செஞ்சதுன்னா என்டிஏ செஞ்சது. இன்னும் சொல்லப்போனால் சிபிஐ என்கொயரியை என்டிஏ மேலே தான் போடணும். ஒரு தனி டிவிஷனாக பிரித்து உங்களுக்கு எப்போ இந்த விஷயம் தெரியும்? ஏன்னா பீகார் போலீஸு எக்கனாமிக் அஃபென்ஸ் யூனிட்டு தனி எஸ்ஐடி போட்டு இவ்வளோ ஆதாரத்தை கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு இது எப்போ தெரியும்? நீங்கள் எப்போ கன்ஃபார்ம் பண்ணீங்க இது வந்து மால் ப்ராக்டிஸ்? நீங்கள் எப்போ கன்ஃபார்ம் பண்ணீங்க? ஏன் ஒரு மாதம் அமைதியாக நீங்கள் இருந்தீங்க? எதுக்காக ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து நீங்கள் வந்து எந்த மால் ப்ராக்டிஸும் நடக்கலன்னு நீங்கள் சொன்னீங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் என்டிஏவோட சீஃபும் என்டிஏவோட கமிட்டியும் சிபிஐ முன்னாடி விளக்கம் கொடுக்கணும். ஆனால் சிபிஐ கண்டிப்பாக அவங்கள என்கொயரி பண்ணாது. பெரிய கண் துடைப்பு என்ன அப்படின்னா, அவரை மாற்றியாச்சு, அவர் வந்து போயிட்டாரு, அவருக்கு பதிலாக வேற ஒருத்தரை கொண்டு வந்தாச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இது வழக்கமாக நடக்கிறத, யாரோ ஒரு அதிகாரி மேலே ஏதோ ஒரு குற்றம் இருக்கும்போது அவங்கள மாற்றிட்டுன்னு சொல்லுவாங்க. சுபத்குமார் சிங்குக்கு பதிலாக இப்போ பிரதீப் சிங் அப்படிங்கிற ஒருத்தரை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் முடிச்சிட்டோம், ஒருத்தர் அனுப்பிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு இதில் வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரலாக நடந்த ஒரு ஃப்ராடு ஏன் வெளியவே வரல? இது எப்போ வெளியே வருது அப்படின்னா, ரிசல்ட் வந்து ஒரு நாள் கழிச்சு தான் வெளியே வருது. அப்போ கூட அரசாங்க தரப்பிலிருந்தோ பத்திரிகை தரப்பிலிருந்தோ எந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கல. மாணவர்கள் ரொம்ப சுயேட்சையாக அவங்களே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய தகவல்கள் வெளியிடுறாங்க.
அதில் வசமாக சிக்கினது எந்த இடம்னா இந்தியாவில் 67 பேர் 720க்கு 720. இது எப்படி சாத்தியம்? எல்லாரும் இந்த கேள்வியை கேட்டாங்க. ஏங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் வருவான், 3 பேர் ஃபர்ஸ்ட் வருவான், எப்படியா 67 பேர் வந்திருக்கான், நீட் என்ன அவ்வளோ ஈஸியான எக்ஸாம் அப்படின்னு கேட்டதுக்கு ரொம்ப அழகாக ஒரு விளக்கத்தை வந்து என்டிஏ கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸி அப்படின்னாங்க. ஒன்று, இது வந்து குழந்தைகளுக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. ரெண்டாவது, ஏங்க குறிப்பிட்ட ஒரு சென்டரில் 6 மாணவர்கள் எப்படிங்க 270 வாங்கினா 220 220 கேட்டதப்ப இல்லை நாங்கள் கொஞ்சம் கிரேஸ் மார்க் கொடுத்தோம் அப்படின்னாங்க. கிரேஸ் மார்க் நீ யாரை கேட்டு கொடுத்த? சரி, நீ கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி போட்டு கன்சல்ட் பண்ணியா, இல்லை பப்ளிக்காக ப்ரெஸ்ஸில் சொன்னியா நாங்கள் வந்து கிரேஸ் மார்க் கொடுக்க போகிறோம் இந்தந்த காரணத்துக்கு அப்படின்னு சொன்னியா? எதுவுமே சொல்ல. ரிசல்ட் வெளியே வந்து சர்ச்சையாக மாறினதுக்கு பிறகு நாங்கள் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்கோம். எதுக்கு கிரேஸ் மார்க் நீங்கள் கொடுத்தீங்க? அவங்க சொல்கிறாங்க, கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும்போது டைம் ஆயிடுச்சு, இந்த டைமை ஃபில் பண்ணுறதுக்காக கிரேஸ் மார்க் கொடுத்தோம். இது ஒரு காரணம் சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஃபிசிக்ஸில் ஒரு கொஷின் வந்து மாறிடுச்சு. ஆட்டம் பற்றியான ஒரு கேள்வியில் வந்து 2 பதிலுமே ஒரே மாதிரி சேமாக பதில் இருந்துச்சு. இது காரணம் பழைய என்சிஆர்டி புத்தகத்தில் வந்து ஒரு பதிலும் புது என்சிஆர்டி புத்தகத்தில் வேறு பதில் இருக்கிறதுனால மாணவர்கள் என்சிஆர்டி புத்தகத்தை படித்ததுனால இந்த சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எக்ஸ்ட்ரா மார்க் கொடுத்தோம் அப்படிங்கிறோம். இதே முதல்ல தப்புங்கிறேன். நீட் எக்ஸாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்சிஆர்டியை பார்த்து தான் படிக்கணும். என்சிஆர்டியில் தப்பு இருந்தால் நீட்டில் எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? இந்தியாவில் எல்லாருமே சிபிஎஸ்சியில் படிக்கிறான் கிடையாது. இப்போ பாதி பேர் பரிசீலனையில் பாதி பேர் வந்து மெட்ரிகுலேஷனில் படிக்கிறாங்க, ஸ்டேட் போர்டில் படிக்கிறாங்க. அப்போ எப்படி நீங்கள் எந்த பெஞ்ச் மார்க்கின் அடிப்படையில் என்சிஆர்டி தான் இதுக்கு வந்து பெஞ்ச் மார்க் நீங்கள் எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணீங்க? அப்போ அங்கே ஒரு பெரிய தப்பு நடக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த கிரேஸ் மார்க் கொடுத்ததில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 720 வாங்கினா அவன் ஃபுல் மார்க்கு, 720 இல்லைன்னு வச்சுங்களேன், அடுத்தது அவன் என்ன வாங்குவான் அப்படின்னா 716 தான் வாங்குவான். ஏன்னா ஒரு கேள்விக்கு 4 மார்க்கு. உங்களுக்கு நல்லா தெரியும். அட்டன் பண்ணலன்னா 716 வரணும், அட்டன் பண்ணி தப்புனா 715 வரணும் மைனஸ் மார்க்கோட சேர்த்து. ஆனால் 718 19 வாங்கியிருக்காங்க. எப்படியா 718 19 வச்சு கேட்டால் இல்லை கிரேஸ் மார்க் கொடுத்தோம். என்னதாயா பண்ணீங்க அப்படின்னா, இல்லை ஒரு 6 சென்டரில் பிரச்சனை ஆயிடுச்சு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹரியானா, டெல்லி, சத்தீஸ்கர் இது மாதிரியான 6 சென்டரில் நாங்கள் வந்து மார்க்ஸ் எக்ஸ்ட்ரா கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்தோம். சரி ஒரு சென்டரில் பிரச்சனைனா எல்லாத்துக்குமே மார்க் கொடுத்தீங்கன்னு கேட்டால் இல்லை குறிப்பிட்ட கிளாஸ் ரூமில் இருக்கவங்களுக்கு கொடுத்தோம். என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? சென்டரில் பிரச்சனைனா இப்போ 500 பேர் ஒரு ஸ்கூலில் பரிட்சை எழுதுறான்னு வச்சுங்களேன், 500 பேருக்கும் ஃபுல் மார்க் கொடுக்கல. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஹரியானாவில் பாஜகவினுடைய இளைஞரணி தலைவரனுடைய ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல் பேர் வந்து ஹர்தயால் பப்ளிக் ஸ்கூல். இந்த ஸ்கூலில் 500 பேர் பரிட்சை எழுதுறான். இந்த ஸ்கூலோட ஓனர் பேர் வந்து அனுராதா யாதவ், சேகர் யாதவோட ரிலேட்டிவ் தான் அனுராதா யாதவ். இந்த சேகர் யாதவ் பார்த்தீங்கன்னா பிஜேபியினுடைய பாரதிய ஜன யுவ மோர்ச்சாவினுடைய பிரசிடென்ட். அவர் இந்த தேர்தல் இன்னொரு 3 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது ஹரியானாவில். அந்த தேர்தலில் எம்எல்ஏவை நிற்க போகிறார். அவர் கேண்டிடேட்டாக டிக்கெட் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்பி, அவர் பேர் வந்து அரவிந்த் சர்மாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இவர், பிஜேபி எம்பி. ஸோ ஏதோ ஒரு வகையில் பிஜேபியில் ரொம்ப பொலிட்டிக்கலாக முக்கியமான ஒரு ஆள். இந்த ஸ்கூலினுடைய டைரக்ட் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய அனுராதா யாதவ் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்காக தொடர் பிரச்சாரங்கள் பண்ணியிருக்காங்க, எல்லா ஃபோட்டோஸும் இருக்குது. ஸோ இப்போ இவங்க ஸ்கூலில் இதே மாதிரி பரிட்சை எழுதின 500 பேர்த்தில் ஒரு செட் ஆஃப் மாணவர்களுக்கு மட்டும் கிரேஸ் மார்க் கிடச்சிருக்கு. அதில் 6 பேர் இந்தியாவில் டாப் மார்க் வாங்கியிருக்கான். அவள் இப்போ தான் ஒரு கேள்வி வருது, ஏன் இது நடந்துச்சு அப்படின்னு போய் கேட்குறாங்க. என்னங்க உங்கள் ஒரு ஹரியானாவில் ஒரு ஸ்கூலு, இந்த ஸ்கூலில் 500 பேர் எழுதியிருக்கான், ஆனால் ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் ஆஃப் கிளாஸ் ரூம் மாணவர்களுக்கு மட்டும் ஏங்க எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னா இன்னொரு புது கதையை சொல்கிறாங்க. இல்லை 2 கொஸ்டின் பேப்பர் வந்துச்சு, தெரியாதனமாக கொஸ்டின் பேப்பரை மாற்றி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 3 செட்டு கொஸ்டின் இருக்கும். 2 செட்டு கொஸ்டின் வந்து எனக்கு தெரிஞ்ச சென்டருக்கு வரும், ஒரு செட்டு கொஸ்டின் ஹோல்டர்லேயே இருக்கும். பேப்பர் லீக்கான சமயத்தில் தேர்ட் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டின் பேப்பரில் எங்கே முதல்ல வரும் அப்படின்னா, அந்த ஸ்கூலை சுற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய நேஷனலைஸ்டு பேங்க் வரும். இப்போ இங்கே ஹரியானாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஹர்தயால் பப்ளிக் ஸ்கூலும் அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர் செஞ்சுரி ஸ்கூல், இந்த 2 ஸ்கூல்லையுமே கிரேஸ் மார்க் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்கூலில் பரிட்சை எழுதினவங்களுக்கு கேனரா பேங்க், எஸ்பிஐ பேங்க் இங்கே தான் கொஸ்டின் பேப்பர் வச்சுருந்துருக்காங்க. பரீட்சை எழுதுகிற டைமில் எல்லாருமே இந்தியா முழுக்க அந்த கேனரா பேங்க்லேருந்து வரக்கூடிய ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் எல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் இந்த ஸ்கூலில் மட்டும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கொஸ்டின் பேப்பர் எழுதியிருக்காங்க. கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பிறகு கொஸ்டின் பேப்பர் மாற்றப்பட்டிருக்கு. திருப்பி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி திருப்பி மாற்றிருக்காங்க. இல்லை கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, மாற்றிட்டோம், கொஸ்டின் பேப்பரே மாறிச்சுன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரேஸ் மார்க் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்காகவே கொஸ்டின் பேப்பர் மாற்றி கொடுக்கப்பட்டுச்சான்னு ஒரு கேள்வி நமக்கு வருது. எதுக்கு இப்படி நீங்கள் எப்படி மாற்றுவீங்க? ஒரு பண்டில் இருக்குது, ஏதாவது ஒரு பண்டில் மாறினா கூட பரவாயில்ல, நீங்கள் மொத்த பண்டிலையும் வேற ஒரு பேப்பரை கொடுத்துருக்கீங்க. அப்போ ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புது. அது குறிப்பாக பிஜேபிக்கு உரிய நபருடைய பள்ளிக்கூடத்தில்
பரீட்சை எழுதின நீட் மாணவர்கள் 6 பேர் வந்து இந்தியாவோட டாப் ரேங்க் வர்றதுங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு நார்மலாக இல்லைல்ல. ஒரு கேள்வியை நமக்குள்ளார எழுப்புறது எப்படி ஒரே சென்டர்ல இருந்து அத்தனை பேர் ஒரு நம்ம வருதா இல்லையா சார், நார்மலான மனுஷன் நமக்கே வருது. அப்போ அந்த நீட் பரீட்சை எழுதுற பசங்களுக்கு பார்த்தோன்னா டென்ஷன் ஆகும். அதான் இவன் இந்த கிளாஸ் எழுதிருப்பான், பக்கத்து கிளாஸ் வேற ஒருத்தர் எழுதிருப்பான், ஏன்னா அந்த கிளாஸ்ல 6 பேர் டாப் வந்திருக்கான், நமக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்குன்னு ஒரு இயல்பான ஒரு கேள்வி வரும் இல்லையா. இந்த கேள்வி எல்லாமே ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. இதுக்கெல்லாமே இன்னைக்கு வரைக்கும் என்டிஏ தரப்புலேருந்து எந்த பதிலும் இல்லை. இப்போ என்டிஏ நாளைக்கு வந்து இப்போ சொல்கிறாங்க நாங்கள் வந்து சிபிஐ கையில் கொடுத்துட்டோம், சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு இதெல்லாம் விசாரிக்கப்படுமா, என்டிஏக்குள்ள என்னென்ன ப்ராப்ளம்னு விசாரிக்கப்படுமா, இல்லை இந்த ஹர்தால் ஸ்கூலில் என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறது விவாதிக்கப்படுமா அப்படின்னா இதெல்லாம் என்னென்னு தெரியல. ஸோ இப்போ இந்த பிரச்சனை எப்போ பெரிய பிரச்சனையாக மாறுது அப்படின்னா 720 மார்க் 67 பேர் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற பிரச்சனை பேசப்பட்டதுக்கு பிறகு தான் பத்திரிகையில் இது செய்தியாக மாறி மாணவர்கள் விவாதமாக மாற்றினதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இதை சொன்னாங்க. அது அகிலேஷ் யாதவ் ஆரம்பித்து ஷிண்டே, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லை வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், இல்லை தேஜஸ்வியாக இருக்கட்டும், ராகுல் காந்தி எல்லாருமே பேசினாங்க இல்லை இது பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப நீட்டாக ரொம்ப செலக்டிவாக அட்ரஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் ரொம்ப முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அரசாங்கத்தை நம்ம ஏன் இதில் நம்ம ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை சொல்கிறோம்னா, ஒரு முறைகேடு நடந்திருக்கு. இந்த முறைகேடு நடந்தது மே 5ஆம் தேதியே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பீகாரினுடைய எக்கனாமிக் அஃபென்ஸ் யூனிட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 13 பேர்த்த கைப்பற்றிட்டு போகிறாங்க. இந்த 13 பேர் யாருன்னா மாணவர்கள், பேரண்ட்ஸு, கொஸ்டின் பேப்பர் திருடக்கூடிய கேங்கு. இதில் ஒரு மாணவன் தான் பார்த்தீங்கன்னா அனுராக் யாதவ். இந்த மாணவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவங்க வந்து ஹாஸ்டல்லையே எங்கேயோ இருக்கான். இவங்க மாமா ஃபோன் பண்ணுறாரு, இவனுக்கு எங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு. உடனே கிளம்பி வாங்குறாரு. இவன் நேராக அவன் மாமா வீட்டுக்கு போகிறான். மாமா அவனை வேற ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமித் ஆனந்த், அது மட்டும் இல்லாமல் நிதிஷ்குமார் அப்படிங்கிற 2 பீகாரிஸ் அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. பீகாரில் பாட்னாவில் அது நடக்குது. வீட்டுக்கு கூட்டு போனால் அங்கே ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்குது, நீட்டு கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் புக்லெட்டே இருக்குது. நீ உட்காந்து விடிய படி அப்படிங்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. இது இல்லாமல் நீங்கள் வந்து அதே பாட்னாவில் லேர்னர்ஸ் பிளே ஸ்கூல், லேர்னர்ஸ் ஹாஸ்டல்ஸில், பாய்ஸ் ஹாஸ்டலில் ஒரு 35 பேர் கொண்ட குழுவை காரில் ஏற்றிக்கிட்டு மொத்தமாக கொண்டாந்து ஸ்கூலில் ஒரு இடத்துல கொண்டாந்து அடைச்சி வச்சு எல்லாரும் உட்காந்து இந்த கொஸ்டின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நைட்டு விடிய படிக்கிறாங்க. இது எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு இந்த பையன் அனுராக் யாதவ் அப்படிங்கிறவன் நம்ம எக்கனாமிக் அஃபென்ஸ் யூனிட்டோட இன்வெஸ்டிகேஷனில் ஒப்புதல் வாக்கு மூலமாக சொல்லிட்டான். இதெல்லாம் நடந்துச்சு, நான் போனேன், எங்கள் மாமா கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாரு, நான் படித்தேன், இதையும் அந்த கொஸ்டின் பேப்பர் தான் பரீட்சையில் வந்துச்சு. ஆனால் அவன் மார்க் கம்மி. இந்த 4 பேர் மாட்டி இன்வெஸ்டிகேட் நடக்குது பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே ஃபுல் மார்க் கிடையாது. 500, 480 இன்னும் இதை விட கம்மியாக வாங்கியிருக்கான். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா இதில் மற்ற மாணவர்கள் இன்னும் இருக்கான், எக்கச்சக்கமான பேர், இன்னும் 10-13 பேர் இருக்கான். அவனை பற்றி எந்த தகவலும் இன்றைக்கு வரைக்கும் வெளியே வரல. அவன் என்ன மார்க் வாங்கியிருக்கான்னு இது வரைக்கும் சொல்லலை. நமக்கு சந்தேகம் இங்கே தான் வருது. நீங்கள் எத்தனை சொன்னீங்க, 35 பேர் மாறிருக்கான்னு சொன்னீங்க. எல்லாத்து மார்க்கையும் வெளியிடுங்க, ஏன் இந்த 4 பசங்களோட மார்க்கை மட்டும் நீங்கள் வெளியிடுறீங்க? அது ஒரு பெரிய கேள்வி. ரெண்டாவது, இந்த கொஷின் பேப்பர் எப்படி திருடப்பட்டது? ஒரு சால்வர் கேங் அப்படின்னு ஒரு கேங் இருக்குது பீகார், ஜார்க்கண்டில். பல கொஷின் பேப்பர்களை திருடி மக்கள்கிட்ட கொண்டு விற்கக்கூடிய ஒரு கேங்கு. இந்த கேங்குடைய தலைவர் பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஜார்க்கண்ட்லேயே கொஷின் பேப்பரை திருடிறான். இந்த கொஷின் பேப்பர் எப்படி திருடப்பட்டது அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கொஷின் பேப்பர் லீக்கான சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து முதல்ல ஜார்க்கண்டில் ஒயாசிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் நடந்திருக்கு. இந்த ஸ்கூலில் சிசிடிவி கேமரா இருக்குது. கொஸ்டின் பேப்பர் பிரிக்கிறாங்க, கரெக்டாக பிரிக்கிறாங்க, கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறாங்க, கொஸ்டின் பேப்பர் பார்க்குறாங்க, மாணவர்கள்லாம் இருக்காங்க, கொஸ்டின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. பரீட்சைலாம் முடிஞ்சிருச்சு. எல்லா ஃபைலையும், கொஸ்டின் பேப்பர் எல்லா ஃபைலையும் உள்ளே போட்டு மூடி வைக்கிறாங்க. சிபிஐ எக்கனாமிக்ஸ் அஃபென்ஸ் யூனிட் எடுத்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்குறாங்க அந்த கொஸ்டின் பேப்பரை. வழக்கமாக அந்த பேப்பர் பிரிக்கிறதுக்கு ஒரு ஓப்பனிங் இருக்கும் இல்லையா, அதை விட்டுட்டு வேறு ஒரு இடத்துல ரொம்ப மைன்யூட்டாக, ரொம்ப டெக்னிக்கலாக இது திறந்து கொஸ்டின் பேப்பர் வெளியே எடுக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பேக்கேஜை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, சிசிடிவி கேமராவின் படி பார்த்தா பேக்கேஜ் இங்கே தான் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு, கரெக்டாக இருக்குது. ஸ்கூலில் சென்டர் சூப்பரண்டெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை எக்ஸாம் நடத்தக்கூடிய எக்ஸாம் கோஆர்டினேட்டராக இருக்கட்டும், அவங்க இதை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. அப்போ ஸ்கூலில் மிஸ்டேக் இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போ இது எங்கே இருந்து வச்சிருக்கப்பட்டது அப்படின்னா எஸ்பிஐ பேங்க் இல்லை கனரா பேங்க், அங்கேயும் கரெக்டாக தான் இருந்திருக்கு, சிசிடிவி இருக்குது, கரெக்டாக தான் இருந்திருக்கு. ஸோ அப்போது இது எஸ்பிஐ பேங்க்குக்கும் ஸ்கூலுக்கும் வர்றதுக்கு முன்னாடியே இந்த கொஷின் பேப்பர் கட்டு ஏதோ ஒரு வகையில் மால் ப்ராக்டிஸாக திறக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த குழு தான் இந்த சால்வர் கேங். இவங்க தான் யாரோ ஒரு குரூப்பு, யாரோ ஒரு கனெக்ஷன் எடுத்து
இந்த கொஸ்டின் பேப்பர் உள்ளேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன வழக்கமாக என்ன நினைப்போம்னா, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குன்னா ஒன்றும் ஸ்கூலோ இல்லை அந்த கொஸ்டின் பேப்பரை பதுக்கி வச்சிருந்த இடமா சொல்லக்கூடிய லாஸ்ட் டேர்மில் அந்த SBI பேங்க்கோ அதெல்லாம் கிடையாது. இந்த கொஸ்டின் பேப்பர் பேங்க்குக்கு வர்றதுக்கு முன்னாடி இது எங்கே இருந்துச்சு? NTAவினுடைய டைரக்ட் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இடத்துல தான் அது இருந்திருக்கும். அது எங்கே இருந்துச்சு? அங்கே தான் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவங்க ஆளை பிடிச்சிட்டாங்க, மாணவனை பிடிச்சிட்டாங்க, மாணவனோட மாமாவை பிடிச்சிட்டாங்க, அவரு கேங்கை காட்டி கொடுத்துட்டாரு, கேங்கே மாட்டிருச்சு. நேற்று 6 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் 19 பேர் இதில் நேரடி கைதுன்னு போட்டாச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த எந்த இடத்துல இந்த லீக்கேஜ் நடந்துச்சு அது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அது ரொம்ப முக்கியம்னா, அது தெரிஞ்சாதான் நீங்கள் இது நாள் வரைக்கும் எக்ஸாம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த கிரெடிட் நம்ம பார்க்க முடியும். கவர்மெண்ட் சைடில் மிஸ்டேக்கா, பியூரோக்ரஸியில் மிஸ்டேக்கா, கமிட்டிக்குள்ள மிஸ்டேக்கா, இல்லை வெளியே வந்ததுக்கு பிறகு அந்த லாஜிஸ்டிக்ஸில் மிஸ்டேக்கா? நீங்கள் வந்து அது ஸ்கூலில் வச்சுருந்துருக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸில் வச்சுருந்துருக்கலாம், அது திருப்பி பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வச்சுருந்துருக்கலாம், மாணவர் கைக்கு வந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு ட்ராக். எந்த லாஜிஸ்டிக்ஸில் இது வந்து லீக் ஆச்சு? கொஸ்டின் பேப்பர் தயாரிக்கும் போதே லீக் ஆயிடுச்சா, இல்லை கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அடிக்கிற இடத்துல லீக் ஆச்சா, இல்லை கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ஃபைல் பண்ணி பேக் பண்ணுற இடத்துல லீக் ஆயிருக்கா, இல்லை கொஸ்டின் பேப்பர் லாஜிஸ்டிக்காக மூவ் பண்ணுற இடத்துல லீக் ஆயிருக்கா? இது எங்கே லீக் ஆயிருக்குன்னு இது வரைக்கும் எக்ஸாக்டாக எதையுமே சொல்லலை. இவங்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. இது வரைக்கும் ஒரு சில விஷயம் தான் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போ தான் CBI கையில் எடுக்குது. CBI நேர்மையாக நடந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக கண்டுபிடிக்கலாம். இந்த விஷயம் நீட் சம்மந்தமாக ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, கிரேஸ் மார்க் போட்ட மாணவர்கள் 1563 பேரில் வந்து இன்னைக்கு மறுதேர்வு திரும்பி நடத்தணும்னு சொன்ன காலகட்டத்தில் வந்து 813 பேர் மட்டும்தான் திரும்பி எழுதியிருக்காங்க. அப்போ மீதி எழுதாத நபர்கள் வந்து இந்த தவறுகளில் ஈடுபட்டவங்கள் அப்படின்ற நம்ம ஒரு கணக்கில் எடுத்துக்கலாமா இல்லைங்களா? இல்லை அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு, எங்கேயாச்சும் நமக்கும் வந்து ஒரு விசாரணை நிலையத்துக்குள்ளே நம்மளை கொண்டு வந்துருவாங்களோன்னு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கலாம் இல்லைங்களா? இதை வந்து மாணவர்கள் சம்பந்தமாகவும் சரி, இல்லை நீட் நடத்தக்கூடிய தேர்வாணையங்கள் சம்பந்தமாகவும் சரி, இன்னைக்கு அவர் விலக்கப்பட்டிருக்கிறார், இன்னைக்கு பதவியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார். அப்போ இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப இன்னும் எத்தனை பேர் இதில் சிக்குவாங்க, எத்தனை பேர் மாணவர்கள் இதில் வந்து ஈடுபட்டிருக்கலாம்ன்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கு இல்லைங்களா? இது குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது இந்த கிரேஸ் மார்க் கொடுத்ததுனால இந்தியாவில் டாப் மோஸ்ட் மார்க் வாங்கினாங்க. இதில் 2 சிக்கல் இருக்குது. நிறையா மாணவர்களுக்கு மார்க் அதிகமாக இருக்கும். நீங்கள் நம்பர் ஆஃப் டாப்பர்ஸ் வரும்போது அதன் அடிப்படையில் இவங்க வந்து இது பிரிப்பாங்க. கட் ஆஃப் எல்லாம் பிரிக்கும்போது நிறைய பேருக்கு அது வந்து பேக் ஃபயராக மாறும். இந்த பசங்களில் பாதி பேர் தான் 800 சில்லரை தான் பரீட்சை எழுதியிருக்கான், மீதி எழுதலை. அவனுக்கே தெரியும் நாம் திருப்பி போய் பரீட்சை எழுதினோம்னா கிரேஸ் மார்க் அல்லாத வாங்கின மார்க்கும் சேர்ந்து போயிடுன்னு அவன் பயப்படுறான். ஸோ அது இப்போ அப்பட்டமாக நம்ம கண்ணு முன்னாடியே தெரியுது. ஏன் நீங்கள் பரீட்சை எழுதலை கேட்டால் கிரேஸ் மார்க் இல்லாத மார்க்கும் சேர்ந்து போயிடும் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுறான். சரி, இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே ஏன் கிரேஸ் மார்க் கொடுத்தீங்க? அவன் உங்களை வந்து கேட்டானா கிரேஸ் மார்க் கொடுங்கன்னு? உங்களை அவன் அப்ளை பண்ணானா? இப்போ நீங்கள் கிரேஸ் மார்க் நான் கொடுத்தேன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் எதன் அடிப்படையில் கொடுத்தீங்கன்னு இது வரைக்கும் தெளிவாக சொல்லவே இல்லை. நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் நான் கிரேஸ் மார்க் கொடுத்தேன்னு சொன்னோன்னே கடுப்பாய் திட்டிவிட்டார் ஜட்ஜி. நீங்கள் என்ன எதுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்தீங்க, என்ன கேட்டகரியில் கொடுத்தீங்க, உங்களை யார் கொடுக்க சொன்னால்? இல்லை எனக்கு ஏற்கனவே 2018 வழக்குகளில் வந்து இது மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சமாளித்து பார்த்தாங்க NTAல. அதெல்லாம் ஒத்துக்கலை உச்சநீதிமன்றம். கிரேஸ் மார்க் கேன்சல் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. கிரேஸ் மார்க் கேன்சல் செய்யப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்னால் 0.001% கூட நாங்கள் சகிச்சுக்க மாட்டோம், நீங்கள் வந்து நீட்டில் இது மாதிரிலாம் முறைகேடு பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டார். ஏதாவது தப்பு நடந்துருச்சுன்னா இதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அப்போ அந்த கிரேஸ் மார்க் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உள் அஜெண்டாவில் கொடுக்கப்பட்டுச்சு. அது ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு உண்மையிலே இந்த பசங்க கேட்டு தான் கொடுத்தாங்களா அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. அப்படி இந்த பசங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான ஆதாரம் எங்கே? இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குறாங்க. என்னன்னு வழக்கு தொடுக்குறாங்க அப்படின்னா, கொஷின் பேப்பர் லீக் ஆயிருக்கு, எக்ஸாமை கேன்சல் பண்ணுங்கள், நடத்தின எக்ஸாம் வேண்டாம், க்ளோஸ் பண்ணுங்கள், கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு தான் மாணவர் சைட்லேருந்து உச்சநீதிமன்றத்தில் மனு கொடுக்கப்பட்டிருக்கு. ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு கல்கத்தா ஹைகோர்ட்டில் ஒரு ரிட் பெட்டிஷன் போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டில் ரிட் பெட்டிஷன் போட்டிருக்காங்க, கல்கத்தா ஹைகோர்ட்டில் PIL அதாவது பப்ளிக் லிட்டிகேஷன் போடப்பட்டிருக்கு. இது எதுக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் 29 நம்பத்தில் ஆட்டம் குறித்தான இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மார்க் எப்படி 718 719 வந்துச்சு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க தான் இந்த 2 வழக்குமே போடப்பட்டிருக்கு. இப்போ உச்சநீதிமன்றத்தில் முதல்ல போடப்பட்ட வழக்கு எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஏன் கிரேஸ் மார்க் கொடுத்தீங்க, இதை தேவையில்லை, நீங்கள் இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணுங்கள். என்ன சரி, உச்சநீதிமன்றத்தில் முதல்ல போட்ட வழக்கு என்ன அப்படின்னா கிரேஸ் மார்க் பற்றி பேசலை. ஏன்னா அப்போ ரிசல்ட் வரல. அவங்க சொன்னது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. அவங்க எதை சொல்கிறாங்கன்னா பீகாரை மையமாக வச்சு தான் அந்த வழக்கு போடப்பட்டிருக்கு. பீகார் ஜார்க்கண்டில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது அப்போவே வெளியே செய்தியாக கசிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணக்கூடாது, நிறுத்தணும், கவுன்சிலிங் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க வந்து மனு போடுறாங்க.
ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அப்பட்டமாக எல்லாம் உண்மை தெரிஞ்சிருச்சு. 720க்கு 720 67 பேர் குறிப்பிட்ட சென்டரில் பிரச்சனை. உடனே வந்து கல்கத்தா கோர்ட்டுக்கும் டெல்லி கோர்ட்லேயும் வந்து பெட்டிஷன்ஸில் போடப்படுது, பிஏல போடப்படுறாங்க. அதில் நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த கொஷனுக்கு இவ்வளோ மார்க் கொடுத்தீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து 718-19 வாங்கினாங்க. ஸோ ஓப்பனாக என்ன நடக்குது அப்படின்னா, கோர்ட்டை நேரடியாகவே போய் கேட்டாங்க. ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியும் பஞ்சாயத்து, ரிசல்ட் வந்ததுக்கு பிறகும் பஞ்சாயத்து. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் ஏன் கிரேஸ் மார்க் கொடுத்தோம், யாரோட ரெக்கமெண்டேஷனில் கொடுத்தோம், இதுக்கு ஒரு குழு அமைச்சமா இல்லையா, இதுக்கு ஏதாவது ஃபர்தர் ரெஃபரன்சஸ் இருக்கா, இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஏதாவது ரெஃபரன்சஸ் இருக்கா, இது குறித்து எதுவுமே பேசலை. இதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிரேஸ் மார்க் வாங்கின மாணவர்களும் நீங்கள் கிரேஸ் மார்க்கை வேணாலும் எடுத்துக்கங்க, என்னை திருப்பி பரீட்சை மட்டும் எழுத சொல்லாதீங்க அப்படிங்கிறான். அவன் பயந்து போய் கிடக்கிறான். திருப்பி பரீட்சை எழுதுனா உள்ள மார்க்கும் போயிடுமோ அப்படிங்கிறனால இவங்களே மாட்டிக்கிட்டாங்க, மாணவர்களே வந்து என்டிஏவை மாட்டி விட்டாங்க. ஸோ சூழ்நிலை இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த கிரேஸ் மார்க் ஃப்ராட் அப்படிங்கிறது வந்து அப்பட்டமாக உச்சநீதிமன்றம் போட்டு தட்டி எடுத்து துரத்தி விட்டுச்சு, கோர்ட்டை விட்டு துரத்தி அடிச்சிருச்சு கோர்ட்டு. ஸோ அதனால் இதுலேருந்து இவங்க பெருசாக மாட்டியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் வந்து எப்பயுமே வந்து நீட் சம்மந்தமாக வெளியே ரிசல்ட் வர்றப்பெல்லாம் வந்து நீட்டில் தமிழக மாணவர்கள் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள், அரசு மாணவர்கள் வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு மார்க் வாங்கி மருத்துவ படிப்பை கனவை வந்து நிறைவாக்கியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருக்க பட்சத்தில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே வந்து கடுமையாக உழைக்கிறாங்கன்ற ஒரு பட்சத்தில் வச்சு அவங்க அந்த நீட்டை வந்து ஏதோ ஒரு என்ட்ரன்ஸாக இருந்தாலும் நம்மளால் முடியும்ட்டு உள்ளே போகிறாங்க. ஆனால் இப்போ சுற்றி பார்த்தோம் அப்படின்னா பீகார், குஜராத், மகாராஷ்டிரா இந்த மாதிரி முக்கியமான அந்த நார்த் சைடில் இருக்கக்கூடிய பகுதிகளிலே அதிக மதிப்பெண் எடுப்பது, தொடர்ச்சியாக அதிக மதிப்பெண் எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளையும் ஆக்குபை பண்ணுறதுனால தமிழக மாணவர்களோட படிப்பை கேள்விக்குறியாகுது. ஒன்று. ரெண்டாவது, இங்கே படித்தா நீட் எழுதுனா உள்ளே போக முடியும்னு இருக்கக்கூடிய மாணவர்களோட கனவு உடைக்கப்படுது. அப்போ இதுக்கு என்டிஏ பொறுப்பாக இருக்குது, என்டிஏ பொறுப்பாக இருக்குது. ஐ மீன் இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி அரசையும் சேர்த்து சொல்கிறேன், ஏன்னா அவங்க பீரியடில் தான் அந்த நீட் உள்ளே வந்திருக்கு. அப்போ தமிழக மாணவர்களோட கனவு சிதைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இதுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய குரல்கள் ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டே இருந்தாலும் ஆனால் இதுக்கு நிறைவேறப்படாத ஒரு கனவாக இருந்திருக்கு. கெடுவாய்ப்பாக நமக்கு இந்தியா கூட்டணி சொல்லியிருந்தாங்க, நமக்கு வந்தால் நீட்டுக்கு வந்து இந்த விலக்குன்னு சொல்லலை அவங்க, ஆனால் அந்தந்த மாநிலத்துக்கான உரிமைகளை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே தமிழக மாணவர்களோட மனநிலை இப்போ என்னவா இருக்கும் இந்த மாதிரி செய்திகளை பார்க்குறப்ப? இதை வந்து நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப ப்ராடர் சென்ஸில் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து நீட்டுக்கு மட்டும் பார்க்கக்கூடாது, நெட்டுக்கும் பார்க்கலாம், குறிப்பாக யூபிஎஸ்சி எக்ஸாம்லையும் பார்க்கலாம். நீங்கள் இன்கம் டேக்ஸ் எக்ஸாம் நடக்கும், பேங்க் எக்ஸாம் நடக்கும், போஸ்டல் எக்ஸாம் நடக்கும், அதே மாதிரி நீங்கள் வந்து நெட் எக்ஸாம் நடக்குது. இது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சி எக்ஸாம் நடக்குது. கடந்த 10 ஆண்டுகளில் Q2ன்னு ஒன்று வேறு வச்சுருக்காங்க. 10 ஆண்டுகளில் யூபிஎஸ்சி எக்ஸாமில் தென்னிந்தியாவை சார்ந்தவங்க, குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்தவங்க பாஸ் பண்ணி போகிறது குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. தமிழ்நாட்டில் சில பேர் சொல்கிறான் பார்த்தீங்களா, நீட்டில் அரசு மாணவர், ஆட்டோ டிரைவருடைய மகள், விவசாயினுடைய மகள் வந்துட்டான் அப்படி சொல்கிறவனை வந்து உண்மையிலேயே வந்து அயோக்கியவன். அவனை எதில் அடிக்கணும்னா அதில் அடிக்கணும். ஏன் அப்படின்னா எக்ஸாக்டாக டேட்டாஸ் எடுத்து பாருங்கள். நீட்டு வர்றதுக்கு முன்னாடி அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த எத்தனை பேர் எம்பிபிஎஸ் போனாங்க, நீட்டு வந்ததுக்கு பிறகு எவ்வளோ பேர் போயிருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது, நீட்டு வர்றதுக்கு முன்னாடி கிராமப்புற பகுதியிலேருந்து எவ்வளோ மாணவர்கள் எம்பிபிஎஸ்க்கு போனாங்க, இப்போ எவ்வளோ பேர் எம்பிபிஎஸ்க்கு போயிட்டுருக்காங்க. நீட்டு வந்ததுக்கு பிறகு ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்ததுக்கு பிறகு எவ்வளோ குறைஞ்சிருக்கு, வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு. இந்த டேட்டாஸ் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தாலே தெரியும். இந்த நீட் அப்படிங்கிறது ஏழை எளிய சமூகத்தால் ஒடுக்கப்பட்ட, பொருளாதாரத்தால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு சாபம். உண்மையிலேயே வந்து நீட்டு ஒரு தீட்டு தான். தகுதினா என்ன தகுதிங்கிற அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், இங்கே இருக்கக்கூடிய சமூகம் காலங்காலமாக எந்த அடிமையாக வாழ்ந்துச்சோ, சாதிய கட்டுமானத்தில் ஒரு பொருளாதாரத்தை தனக்கு ஓன் பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு கீழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சோ, அந்த நிலையிலிருந்து எழுந்து வர்றதுக்கு உதவியாக இருந்த அரசு பள்ளி அதனுடைய பரீட்சைகளை ஒட்டுமொத்தமாக காலை உடைச்சு உட்கார வச்சு நீட்டை கொண்டு எல்லாத்தையும் சூசைட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு. அனிதாவை விட ஒரு அறிவாளி யாரும் இல்லை. அந்த பொண்ணு ஒரு மிகச்சிறந்த டாக்டராக இந்தியாவில் வந்திருக்க வேண்டிய ஒரு பெண். ஆனால் இன்றைக்கி அந்த பொண்ணோட உயிர் இல்லை. அந்த பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க. இட் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷனல் மர்டர். ஒரு இன்ஸ்டிடியூஷன் அது தகுதிங்கிற அடிப்படையில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி உன்னை போல ஆட்கள்லாம் செத்துத்தான் ஆகணும் அப்படின்னு நிர்பந்திச்சிருக்கு. இது ஏழை எளிய பழங்குடியின மக்கள் வடக்குலேயும் இதே பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கு. நீங்கள் பீகாரில், சத்தீஸ்கரில் அங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டருக்கு போய் 10 லட்சம் செலவு பண்ணி 32 லட்சம் ரூபா கொஸ்டின் பேப்பருக்கு கொடுத்து திருடி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போகிறவன் பிசிலேயோ, எம்பிசிலேயோ, ஓபிசிலேயோ, எஸ்சி/எஸ்டிலையோ இருக்க மாட்டான். ஃபார்வர்ட் கேஸ்டாக தான் இருப்பான் பெரும்பாலும். அவனால தான் அவ்வளோ பெரிய அஃபோர்டபுள் பண்ண முடியும். 10 லட்ச ரூபா கொடுத்து கொஸ்டின் பேப்பர் இது கோச்சிங் போக முடியும்.
அவன் தான் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான சீட்டிங்கில் ஈடுபட முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் சோஷியல் கேபிட்டல் இருக்குது. மேலிடத்துலேருந்து யாரையாவது பிடிச்சி மெட்டீரியலை வாங்க முடியும். இதெல்லாமே அவங்களால தான் செய்ய முடியுது. அப்போது நீட் அப்படிங்கிறதே ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. அந்த நீட்டை ஒழிக்க முடியாமல் இன்றைக்கி இந்த நீட்டை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க. இதுலையும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு உயர் சாதியை சார்ந்த மேட்டுக்குடியை சார்ந்த ஒரு குழு இதையும் ஃபோர்ஜரியாக பயன்படுத்தி ஒரு பக்கம் டியூஷன் சென்டர், அதாவது கோச்சிங் சென்டர் வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கொஸ்டின் பேப்பர் வித்து ஒருத்தன் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். இது எல்லாம் பாதிக்கப்படுறது யாருன்னா ஏழை எளிய மக்கள். இதில் இன்னும் குறிப்பான என்ன விஷயம்னா, நீங்கள் கேட்ட கேள்வியில் எல்லா ஏழைகளும் எல்லா கிராமப்புற மக்களும் எல்லா ஒடுக்கப்பட்டவர்களும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தென்னிந்தியாவை சார்ந்தவர்களுக்கு ஏற்கனவே இருந்த பிரகாசமான வாய்ப்பு இல்லை. தமிழ்நாட்டில் கடந்த 50 வருடங்களில் அதிகப்படியான மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குது இந்தியாவில். அதில் அந்த 50 வருஷத்தில் கட்டினது தான். பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். டாக்டர்ஸ், நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க இந்தியாவில். மற்ற எல்லா மாநிலத்தோட டாக்டர்ஸ் ரொம்ப அதிகம். நர்சிங் ஹாஸ்பிட்டாலிட்டியே ரொம்ப அதிகம். நீங்கள் வந்து நீங்கள் சென்னையில் நுங்கம்பாக்கம் சைடில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இல்லை மற்ற அந்த ஹாஸ்பிட்டல் பகுதிகளாக இருக்கட்டும், வெளிநாட்டில் இருந்து பங்களாதேஷ்லேருந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கே வருவாங்க. மருத்துவத்தின் தலைநகரமாக சென்னை விளங்கிட்டு இருக்கு. அது தமிழ்நாட்டில் இருந்து இருக்கக்கூடிய இது ஒரு பகுதி. நீங்கள் சொல்கிற கருத்தில் தான். ஆமாம். அப்படின்னு பார்க்குறப்ப மருத்துவோட தலைநகரம் ஏசியாவில் ஒரு பகுதி வந்து தமிழ்நாடு. அதாவது உண்மையிலேயே தமிழ்நாடு, சென்னை அப்படிங்கிறது பெரிய மருத்துவ தலைநகரம் தான். அதில் தனியார் மருத்துவம் இருக்குது. லட்சக்கணக்கான கோடி அவங்க லாபம் பார்க்குறாங்க. அது விமர்சனத்துக்கு உட்படக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இருந்தாலும் நீங்கள் போய் ஸ்டான்லிலையோ ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலையோ கீழ்ப்பாக்கத்துலையோ இல்லை எக்மோர் சைல்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்கள் அவ்வளவு நல்ல வசதிகளையும் அவ்வளவு நல்ல விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா நான் வந்து பர்சனலாக என் பையன் வந்து ராயபுரத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்தான். நான் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் 3 நாள் இருந்தேன். உண்மையிலேயே வந்து ஒரு அரசு மருத்துவமனைக்குள்ளே போகும்போது அந்த டாக்டர்ஸ் நிறைய பேஷண்ட்டை டீல் பண்ணும்போது சில நேரத்தில் ரஃபாக கூட இருக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்ம வீட்லேயே குழந்தை வச்சிருக்கிறது எவ்வளோ டஃப்னு நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களை பாருங்கள். அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்தா காசு, ஒரு மொத்த கிட்டும் கொடுத்துருவாங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்றாங்க. பிறகு முன்னாடியே கொடுக்குறாங்க. ஊட்டச்சத்து, நீ இது சாப்பிட்டியா அது சாப்பிட்டியா அதெல்லாம் நோட் பண்ணுறாங்க. விஷயம் என்ன அப்படின்னா, மனித வளத்தினுடைய முக்கியத்துவத்தை அறிஞ்ச நாடு தான், அந்த மண் தான் வந்து இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணும். லக்கிலி தமிழ்நாடு கடந்த 50 வருஷமாக இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. தெருவாக போய் போலியோ சொட்டு மருந்து போட்டு இன்றைக்கி போலியோ இல்லாமல் பண்ணது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நர்ஸுக தான், வேறு யாரும் கிடையாது. தனியார் ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் தெருவாக போய் ஊராக போய் கிராமமாக போய் தண்ணி இல்லாத காட்டுக்குள்ளே போய் மலை மேலே ஏறி போய் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டு ஒரு மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்காங்க. கூடுதலாக மருத்துவம் படிக்கிற மாணவர்கள் வந்து கிராமப்புறங்களில் வேலை செய்ய வேண்டும்ன்றதும் ஒரு கட்டாயமாக இருந்தது. ஆமாம், இதுக்கு முன்னாடி. இப்போ இந்த நீட்டு கொண்டதுக்கு அப்புறம் கிடையாது. நான் என்ன கேட்குறேன், நீட்டு பரீட்சை எழுதி நீ பாஸ் பண்ணி வா, தமிழ்நாட்டுக்கு வா. ஆனால் 5 வருஷம் நீ தமிழ்நாட்டுக்கு சேவை செஞ்சுட்டு தான் நீ போகணும். ஏன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீ யூஸ் பண்ணுற? நான் கஷ்டப்பட்டு உருவாக்கி வரி கட்டி சேர்த்து வச்ச கட்டமைப்பை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. நீங்கள் அப்போனால இங்கே 5 வருஷம் எங்கள் மக்களுக்கு சேவை செஞ்சுட்டு போங்க. ஏதோ ஒரு கோடியில் போய் உட்காந்து, ஏதோ ஒரு கிராமத்தில் உட்காந்து ஏழை எளிய பாட்டாளி மக்களுக்கு நீங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு போங்க. ஏன் நீங்கள் செய்ய மாட்டீங்களா? ஒரு கேள்வி வருதில்ல. நீங்கள் பாட்டுக்கு ஜம்பமாக வந்து படிச்சுட்டு போயிடுவீங்க, எங்கள் சீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ண முடியும்னு நான் கேட்குறேன். இவங்க நீட்டை கொண்டு வந்ததே தென்னிந்தியாவை ஒழிக்கணும். தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு, ஆந்திரா, இந்த கேரளா, இவங்க கர்நாடகா, தெலுங்கானா, இவங்கெல்லாம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸில் கெத்தாக இருக்காங்க. இங்கே போய் வட இந்தியாவில் உள்ள திணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உரிய சீட் ஒதுக்கப்படணும். எங்களுக்கு வந்து 70% நாங்கள் இருப்போம், 80% நாங்கள் இருப்போம், வேணா 10% வா, ஒரு கிராஸ் ஸ்டடீஸ்க்கு வா. இல்லையா, என் ஊருக்கு வந்தால் நீ என் மொழியை படி, வா தமிழை கற்றுக்கோ. ஏன்னா நாளைக்கு அரசு மெடிக்கல் கோட்டாவில் வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் தனியாருக்கு போகிறதுக்கு முன்னாடி, ப்ராக்டிஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ ஏதோ ஒரு அரசு மருத்துவமனையில் போய் வேலை பார்க்க போகிறேன். என் மொழி உனக்கு தெரியணும், நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியணும், என் கலாச்சாரம் என்னன்னு தெரியணும். ரசம் சாப்பிட்டா சளி சரியாயிருன்னு எனக்கும் தெரியும். மாத்திரை கொடுத்துட்டு நீங்கள் ரசம் போட்டு சாப்பிடுங்க, சுடுதண்ணி குடிங்கன்னு உட்காந்து 1/2 மணி நேரம் என் மக்கள்கிட்ட, ஏழை எளிய மக்கள்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு லாங்குவேஜ் தெரியணும். லாங்குவேஜ் தெரிலனா அவ்வளோதான் கஷ்டம். ஸோ அதனால் இந்த நீட் பேட்டர்னே ஒரு மிகப்பெரிய ஊழல். அதில் இவனுக்கு ஒரு பெரிய ஊழலை பண்ணிட்டு இருக்கானுங்க. இது ஒட்டுமொத்தமாகவே அழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது தென்னிந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாபம். உண்மையிலேயே தென்னிந்தியாவே, குறிப்பாக தமிழ்நாட்டு மாதிரியான மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அழித்து ஒழிப்பதற்கான ஒரே வேலை திட்டமாக வச்சுருக்கு இந்த பாஜக. இன்றைக்கி வசமாக சிக்கியிருக்காங்க. நீங்கள் ஃப்ராடு, என்டிஏ அப்படிங்கிறது ஃப்ராடு. இவ்வளோ பெரிய முறைகேடு நடந்து 1 மாதம் ஆயிருக்கு. மக்கள் முன்னாடி மூடி மறைச்சிருக்கீங்க. அப்போ எல்லாத்தையும் மறைச்சிருக்காங்க அவங்க ஒட்டு மொத்தமாக.
இன்னைக்கு வந்து கவுன்சிலிங் போக முடியாமல் பசங்க உட்காந்துருக்காங்க. அந்த 25 லட்சம் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க? வாயை திறந்து பேசவே இல்லை. மோடி இது வரைக்கும் ஏதாவது பேசியிருக்காரா? ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து சிபிஐ என்கொயரி பண்ணுறேன், ஹை லெவல், நீ என்ன ஹை லெவல் கமிட்டி வேணாலும் போட்டுக்கோ. ஹை லெவல் கமிட்டி போட்டு நான் எக்ஸாமை எப்படி நடத்துறதுன்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நாங்கள் நீங்கள் ஹை லெவல் கமிட்டி போட்டு எக்ஸாம் வேணுமா வேண்டாமான்னு முதல்ல டிசைட் பண்ணுங்கள். மாநிலங்கள் இந்த பரீட்சையை வேணும்னு விரும்புதா இல்லையான்னு முதல்ல டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் யார் மேலே டெல்லியில் உட்காந்துட்டு ஹை லெவல் கமிட்டி போட்டு எக்ஸாமை எக்யூப் பண்ணுறதுக்கு அதெல்லாம் செய்யாதீங்க. இன்றைக்கி இது கொண்டு வந்துட்டீங்க, அடுத்தது Q2 கொண்டு வந்து இந்த சாதாரண ஆர்ட்ஸ் கோர்ஸு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் எந்த காலேஜில் போய் நான் பிகாம் சேர்ந்தாலும் பிஏ சேர்ந்தாலும் நான் பரீட்சை எழுதினா தான் போக முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் பரீட்சை எழுதணும் அப்படிம்பாங்க. அப்போ ஏற்கனவே நான் +2க்கு பரீட்சை எழுதியிருப்பேன், இங்கே உட்காந்து இதுக்கு என்ட்ரன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பேன், இதுக்கு ஒரு 50,000 ஃபீஸ் கட்டியிருப்பேன், அப்போ அதுக்கு ஒரு 50,000 ஃபீஸ் கட்டணும், பரீட்சை எழுதி உள்ளே போகணும். எங்கேயா வடநாட்டில் உட்காந்துட்டு நீ ஃப்ராட் பண்ணி கொஸ்டின் பேப்பர் திருடி விற்று நீங்கள் வந்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. எங்கள் ஊரில் காலேஜ் அதிகமாக இருக்கும், நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்துருங்க, எனக்கு சீட் இருக்காது, நான் படிக்க முடியாமல் பின்னாடி போய் வெளியே உட்காந்துருக்கணும். ஸோ இந்த செட்டப்பே அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் வடநாட்டில் இருக்கக்கூடிய உயர் சாதியை சார்ந்தவங்க தென்னிந்தியாவினுடைய மெடிக்கல் ஃபெசிலிட்டியை, மெடிக்கல் கல்வியை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வேலை. தென்னிந்தியாவினுடைய மெடிக்கல் கல்வி, குறிப்பாக தமிழ்நாட்டோட மெடிக்கல் கல்வி இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்களுக்கு சொந்தமானது. அது நம்மளுடைய உரிமை. அதை வடநாட்டில் இருக்கக்கூடிய உயர் சாதியினருக்கு கொடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த நீட் பரீட்சை அப்படிங்கிறது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. சிபிஐ இதோட விசாரணையை தொடங்கி இருக்கிற பட்சத்தில் இது ஒரு நல்ல தீர்ப்பு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களோட கருத்துக்கு மிக்க நன்றி. நன்றி கார்த்திக்.